வணக்கம் மக்களே. இன்னைக்கு சூரிய வெளிச்சம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வெளியில் போகலாம். நான் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு வித்தியாசமான இடத்தையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த போகிறது வந்து எங்கே என்ன இடம் இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, சூரிய வெளிச்சத்தினால ஸ்னோ வந்து எவ்வளோ அழகாக ஷைன் ஆகுதுன்ட்டு. இது ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் ஸ்னோ இருக்கும்போது. ஏன்னா அந்த சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, அவ்வளோவா நடக்க முடியலை. ஏன்னா இப்போ எப்படின்னா ஃப்ரெஷ்ஷு ஸ்னோ அப்படின்னா பரவாயில்ல, நடக்கலாம். அந்த ஸ்னோ விழுந்து ரொம்ப நாள் ஆயிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, நிறைய பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க இல்லையா, அப்போது வந்து அந்த ஸ்னோ அமுங்கி போய் அது ஐஸ் கட்டியாக மாறும். ஸோ அதனால் என்னென்னா நடக்கும்போது ரொம்ப வழுக்கும். இந்த ஸ்னோவில் இருக்கிற ப்ராப்ளமே தான். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது முன்னாடி அப்படின்ட்டு. ஸோ அதனால் வழுக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு. நீங்கள் அந்த இடம் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்களா? அப்படி கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். வாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். இறங்கி போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு போல் இருக்குது. ஆனால் இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, ரொம்ப சில்லுன்னு இருக்கு இல்லையா. நம்ம வந்துட்டோம். இது என்ன இடம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். இப்போவும் நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு நானே சொல்கிறேன். இது வந்து லேக். நான் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு லேக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோவில் காட்டினேன் இல்லையா, அதே லேக்கு தான். இப்போ வந்து ரொம்ப மைனஸ் டெம்பரேச்சரில் இருக்கிறதால லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சகஜமாக என்னென்னா ரொம்ப மைனஸ் டெம்பரேச்சரில் இருக்குன்ற போது நம்ம லேக் மேலே நடக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஆழத்து வரைக்கும் கட்டி போயிருக்கும். சேஃப் தான் நடக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் ஒரு -5 இல்லை -6 அந்த லெவலில் இருக்குது. இல்லை ஒரு தடவை 0க்கு வந்துட்டு திருப்பியும் மைனஸ்க்கு போகுது அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தண்ணி வந்து கீழே ஐஸ் வந்து தண்ணியாக கன்வெர்ட் ஆகிடும் அந்த ஹீட்டுக்கு. அப்போது தான் ரொம்ப டேஞ்சர். ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்கள் எப்போயாவது இந்த மாதிரி ஃப்ரோசன் லேக் அப்படி போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் இடம் எங்கே, இல்லை எந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி ஃப்ரோசன் லேக் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்போயாவது இந்த மாதிரி நம்மளுக்கு நார்த் இந்தியாவில் இல்லை அந்த காஷ்மீரில் அந்த மாதிரி ஃப்ரோசன் லேக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே லோக்கல்ஸை கேட்டு நம்ம லேக்குக்குள்ளே போகலாமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இறங்குங்க. இல்லை ஆல்ரெடி இறங்கி போயிருக்காங்க, அங்கே மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் இது பார்த்திங்களா இங்கே தூரத்தில் தெரியுது, அந்த மாதிரி ஏதாவது தெரியுது ஆல்ரெடி 4-5 பேர் போயிருக்காங்க அப்படின்ற போது நீங்கள் இறங்கி போங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நான் பார்த்தேன். நம்ம நார்த்தில் வந்து யாரோ தெரியாதவங்க சின்ன பசங்க வந்து போய் இறங்கி இதுவாயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி யாரும் போகாதீங்க. இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ தூரத்துலேயும் தெரியுறது மனுஷங்க போகிறது. அப்பத்துலேயுமே பாருங்க இங்கே கிராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அவங்க யாரோ ரொம்ப கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் போது இறங்கியிருப்பாங்க போல இருக்குது. அது நல்லா கிராக்ஸ் விழுந்திருக்கு. ஆனால் கிராக் விழுந்துருச்சு இல்லை கிராக்ஸ் அதுவும் கேட்டுச்சு அப்படின்னாலே போகாதீங்க உள்ள. ஏன்னா இப்போது வந்து எனக்கு ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி நேற்று முந்தானேற்று இன்னும் கம்மியாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் தைரியமாக போகிறேன் உள்ள. ஸோ அதனால தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரோசன் லேக் மேலே ஏறி போகாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு வியூ. அதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த சம்மரில் வந்து போட்லாம் எடுத்துகிட்டு போய் சுற்றுவாங்க. யாரோ அந்த போட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போல இருக்கு, இங்கேயே போட்டு போயிட்டாங்க. அதுவும் இந்த இது என்ன சொல்கிறது இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்களா நான் வந்து உள்ள வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அழகாக இருக்குது இது பார்க்க. கொஞ்ச நேரம் நான் விளையாடிட்டு அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு பாருங்கள் இது போட் வந்து அதுக்கு முன்னாடி யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க சம்மரில். அப்போதுலேருந்து இங்கே இருக்குது. திருப்பியும் நாளைக்கு சம்மர் வந்துச்சுன்னா இது திருப்பி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபேமிலிஸ்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி பெஞ்ச் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்களா இந்த பார்பிக்யூ இது இருக்குது.
அவங்க வீட்டிலேருந்து வரும்போது அதுக்கான செட்டப் எல்லாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க பார்பிக்யூவோ இதில். பட் சம்மரில் நல்லாயிருக்கும். சம்மரில் இன்னொரு லேக் இருக்குது, அது இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம். நான் உங்களுக்கு அது சம்மரில் காட்டுறேன். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். இன்னும் வின்டரில் போகலாம், ஆனால் அதில் கொஞ்சம் தூரம் நடந்தால் கை காலில் எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் அவ்வளோ தூரத்துக்கு போகலை. ஸோ அதான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த சன்ரைஸ் இருக்கிறதால அந்த ஸ்னோ அவ்வளோ ரொம்ப ஷைனிங்காக அழகாக தெரியும். நீங்கள் யாராவது எப்பயாவது இந்த மாதிரி போயிருக்கீங்களா? இந்த மாதிரி ஃப்ரோசன் லேக் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்க, எப்போ பார்த்தீங்கன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கை காலெலாம் ரொம்ப கட்டுது, எரியறது. ஸோ நம்ம வெளில போயிடலாம் சீக்கிரமாக. பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு இது காட்டணும்னு நினச்சி தான் க்ளவுஸ் எடுத்துட்டேன் கையில். ரொம்ப இதுவாக இது பாருங்கள், கீழே தண்ணி எப்படி கட்டிடுச்சுன்ட்டு. இது மேலே ஏறி நடக்கலாம், பட் ஆனால் கிராக்ஸ் இருக்குது சிலது, பட் ஆனால் பரவாயில்ல, ஏறி நடக்கலாம் நம்ம. வந்தாச்சு வெளியில். மேலே ஏறி வர்றதுக்கு கஷ்டமாக இருந்துருச்சு, ஏன்னா ஷூக்குள்ளெல்லாம் ஸ்னோ போயிடுச்சு. அதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி, இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரோசன் லேக் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நீ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரோசன் லேக்கில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதுவும் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.